சூப்பர் 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 எல்லாமே பிடிச்சிருக்குது. ஸ்க்ரீன் பிளே பேக்ரவுண்டு எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே நல்லா இல்லாத இல்லை. நல்லா இருக்கு படம். அருமையான பதிவுங்க இந்த படம் நல்ல படம். எப்படின்னா ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தோ இல்லை திறமை இருக்குதுன்றவங்கள கிட்ட இருந்து வெளிப்படுத்துகிற ஒரு படம் இது எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கணும். சாதி மதம் இன்றி இது ஒரு எப்படி ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டுனா திறமையை மட்டும்தான் இருக்குது. யார் காலையும் பூச்சி போல யாரோட தயவலையும் போல அப்படின்றத மிக சிறப்பாக மாரி செல்வராஜ் எடுத்துக்காட்டிருக்காரு. மிக சிறந்த படம். இது தேசிய விருது பெறுறது கூட வாய்ப்பு உண்டு சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக ஜாதியை தூண்டுறது ஜாதிய தலைவர்கள் தூண்டல்ன்றது ரெண்டு பக்கமும் தெளிவாக தெரியுது. ஜாதியை யாருமே இதை தூண்டலை. இதில் என்னென்னா ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் இருக்காங்க, அதுக்குள்ள மக்கள் பண்ணுற விஷயந்தான் இது. அப்போ ரெண்டு சமூக சாதியும் வெளியே வந்த உடனே அவங்க அழிஞ்சிடுறாங்க. அதுதானே தவிர வேற எந்த இது ஜாதி தூண்டுதான்ற கதையே கிடையாது. சாதிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டுக்கான ஒரு திறமைக்கான ஒரு பதிவு. அவ்வளோதான். தாராளமாக பார்க்கலாம். பசுபதி பாண்டியனும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரில் இருக்கிற அந்த இவர் அமீரும் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இயக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டுகள். நல்லா இருக்குண்ணா படம். ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை மாரி செல்வராஜ் தானே டேரக்டர். அவர் ஜாதி அடிப்படையாக இன்னும் கீழ் ஜாதினே காமிக்க வேணாம்னு சொல்லுவேன். மெயினாக என்னோட ஒரு கருத்துனா, எப்போ பார்த்தாலும் கீழ் ஜாதி எல்லா ஜாதியும் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். எல்லா ஜாதியும் ஒன்றா தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஜாதி கீழ் ஜாதின்னு தான் காமிச்சு எடுக்கிறாரோ தவிர எல்லாம் சமத்துவம்ன்ற கான்செப்டில் இல்லை. எஸ்சிக்காரங்களை எல்லாமே கீழ் ஜாதின்னு காமிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஒரு மனுஷனா என் கூட இருக்கான், எல்லா ஜாதிக்காரனும் என் கூட இருக்கான். ஆனால் எங்கள் இதுலேருந்து நாங்கள் அப்படி பார்க்கல. இந்த மாதிரி காமிச்சு என் வர ஜென்ரேஷன் கெடுக்க வேணான்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. எல்லாமே கபடி பிளேயர் மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு நல்லா இருக்கு. ஐயா ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு கீழ் ஜாதின்றது அதிகமாக காமிக்கிறாங்க. நாங்கள் ஜாதி அடிப்படையில் நான் பார்க்கல பசங்களை. எங்கள் கூட இருக்க எல்லா கேஸ்டும் உள்ள இருக்காங்க. ஆனால் ஜாதி அடிப்படையில் எங்கள் கூட யாரும் நான் பழகலை. அது மாறிடுச்சு. இன்னும் அந்த கீழ் ஜாதின்ற கணக்கை காமிச்சு வருங்கால ஜென்ரேஷன் கெடுத்துறாதீங்க. அதுக்காக இந்த மாதிரி படமே எடுக்காதீங்க. எடுக்கிறீங்களா சென்னையில் ரிலீஸ் பண்ணாதீங்க. வேற எங்கன்னா ஊர் நாட்டில் பண்ணுங்க. அவனுக்கு ஒன்றும் அப்படி இருப்பான். சென்னையில் ஒன்றும் அப்படி இல்லை. சென்னையில் ஒன்று இந்த மாதிரி படத்தை காமிச்சு கெடுத்துறாதீங்க. அவ்வளோதான். படம் நல்லா இருக்குங்க. ஆனால் ஜாதி அடிப்படையில் படம் வேணான்ற அப்பெல்லாம் இல்லைங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட இதுதான் தப்பாக இருக்குது. யாரும் அப்படிலாம் சென்னையில் உள்ளவங்க எல்லாம் சமத்துவமாக தான் இருக்காங்க. சென்னையில் இது மாதிரி படமே ரிலீஸ் பண்ணாதீங்க. அதான் ஊர் நாட்டில் பொண்ணுங்க அவனை தான் அப்படி இருப்பானுங்க. இது ஜாதியை பற்றிலாம் காட்டலை. படம் சூப்பர் படம். இது எல்லா மக்களுமே பார்க்கக்கூடிய படம். இது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லலாம். தென் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் தெளிவாக காட்டியிருக்காரு. இது ஒரு பசுபதி பாண்டியன் ஒரு தலைவரை பற்றியும் அண்ணன் வெங்கடேஷ் மன்னரை பற்றியும் ஒரு கதையில் காட்டியிருக்காங்கன்னா அது ஒரு தெளிவாக காட்டியிருக்காங்க. ஆனால் எந்த ஜாதிக்கும் சாதி சம்மந்தமாக அதில் எதுவுமே காட்டலை. ஒரு இளைஞர் ஒரு தன்னோட கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி எப்படி விளையாட்டுத்துறையில் முன்னேறி ஒரு இந்திய லெவலில் கொண்டு போயிருக்காரோ அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க எல்லா மக்களும் பார்க்கலாம். ஜாதிக்கு சம்மந்தம் இல்லாத படம் எல்லோரும் பார்க்கலாம். துரு விக்ரம் செமையான நடிப்பு. ஆக்சுவலாக சியான் விக்ரம் பையன் இப்படி பண்ணுவார்னு யாருன்னு என்னால் எதிர்பார்க்கவே முடியல. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது படம். கபடி பிளேயர் எப்படி ஜெயிக்கிறது பிடிச்சிருந்தது. பசங்களுக்கெல்லாம் மோட்டிவாக இருக்குது. படத்தில் கருத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பசங்க நல்லா முன்னேறினா அந்த இது போல் போட்டிக்கு ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் நல்லாவே முடிச்சிருக்க மாதிரி இருக்கிறதுக்கு இந்த படத்தில் கருத்து சொல்லியிருக்கு. நல்ல படம். இது போல் ஜாதி இல்லாமல் போட்டி இல்லாமல் இந்த கபடி பிளேயரை எப்படி ஜெயிக்கலாம் அப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் சூப்பராக நடிச்சிருக்காரு கேரக்டரு. ஜாதி எப்படி எல்லாத்துலேயும் சேர்க்காம இந்த பசங்க முன்னேற்றம் இருக்குது அது தனி வழி. இப்படி ஜாதி இல்லாமல் எல்லாத்துக்கும் முன்னேற்றமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இந்த காலத்தில் ஜாதி இல்லாமல் எப்படி முன்னேற்றணும் பசங்களுக்கு, வயசு பசங்களுக்கு, இப்போ இளைய பசங்களுக்கு முன்னேற்றங்கிறதா இப்போ இருக்கிறவங்கள பசங்களுக்கெலாம் இப்போ படிப்பு அப்படி இருக்கிறவங்கள இது போல் இருக்கிறவங்களாம் முன்னேற்றமாக இருக்கா. படிப்பு இல்லாத பசங்க இது போல் கபடி பிளேயர்னா அவங்க ஒரு விளையாட்டு எப்படி போகலாம் அதுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர் சொல்லு நீ சொல்லு. சூப்பராக இருந்துச்சு சொல்லு. படம் கபடி விளையாண்டாங்கன்னு சொல்லு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். நல்லா மூவி, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதான் கபடி ஊர் நாடு பசங்க முன்னேறி வராங்கன்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்க இப்போ எப்படி சொல்கிற சிட்டியில் இருக்க பசங்க தான் எல்லாமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் இல்லை, ஆனால் சிட்டியில் இருக்க எப்படி சொல்கிற ஊர் நாட்டு பசங்க தான் முன்னேறி வருவாங்கன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். அதெல்லாம் கேஸ்டெல்லாம் இருக்குதா. ஆனால் பட் எனக்கு அந்தளவுக்கு கொண்டு போகலாமே தெரியல. எனக்கு கபடினால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்து ரொம்ப
சூப்பரா நடிச்சிருக்காருண்ணா. அவர் எப்படி சொல்றது, படத்துல நடிச்ச மாதிரிலாம் தெரியல, இயற்கையாவே அவர் அந்த வாழ்க்கையில போன மாதிரியே தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனாவும் இருந்தது, ரொம்ப ஃபீலிங்ஸாவும் இருந்தது, ரொம்ப எப்படி சொல்றது போட்டியா நம்ம ஜெயிப்போன்ற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியோட தான் நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கோம். படம் சூப்பர் தல, வேற லெவல். மாதிரி எல்லா கேட்டுமே ஓகே. மாரி செல்வராஜ் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாப்புல. திருவிக்ரம் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எனக்கும் திருநெல்வேலி தான், ஸோ அந்த ஊரில் வந்து வந்தோம், அந்த கிராமம் தான். படம் வேற லெவலில் எடுத்திருக்காங்க, பார்க்கலாம். படத்தில் என்ன ஒரு நம்ம வந்து ஒரு சாதி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னேறணும், அந்த இதெல்லாம் முடியணும், சாதியை வந்து தூண்டுற நோக்கமல்ல அதை முடியணுன்றதில் எடுத்திருக்காப்புல. படித்து ஒரு நல்ல இதுக்கு போகணும் அப்படின்றதான் இந்த படத்தோட இது. ஒரு இன்னைக்கு வர இளைஞர்கள் வந்து இதெல்லாம் மாறணும், இந்த சாதி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்லா காட்டியிருந்தப்போ படம் வர சூப்பர். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து அவங்க மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தெரியுது, ஆனால் இது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல. இந்த இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்குது. இந்த படம் நல்லா இருக்கு. திருவிக்ரம் ஆக்டிங் சூப்பர், நல்லா பண்ணிருக்கு. எல்லாருமே ஆல் கேரக்டர் சூப்பராக பண்ணிருக்கு. சூப்பர், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா சூப்பராக இருந்தது சார். அதாவது எவ்வளோ படம் பார்க்குறோம் நாங்கள் போயிட்டு, அந்த படத்துடைய கதையை அதை பற்றி ரசனை பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கு உண்மையாக ஒரு நேச்சுரலாக ஒரு நடந்த மாதிரி ஒரு கதையாக ஃபீல் பண்ணி எல்லாம் வெளில வந்திருக்கோம். 2 வில்லனுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. அந்த வில்லன் சண்டை போக இவர் கிரிக்கெட்டில் வர மாதிரி இந்த கபடியில் அவர் வந்து சிறப்பாக விளையாடி இந்த அளவுக்கு மீண்டும் வெளியில் வந்து அந்த வேர்ல்டில் போய் விளையாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது நேச்சுரலாக நடந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டோம். சிறப்பான நடிப்பு சார். அவருடைய ஃபஸ்ட்டு படமா அது, 3ஆவது படமா? சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு ரொம்ப பாராட்டக்கூடிய இடத்துல இருக்குது. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 10 பேர் வந்து பார்த்துட்டு போகிறோம். இன்னும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். எமோஷன் எங்கள் வீட்டில் அழுதுட்டாங்க இருக்காங்க பாருங்கள், இன்னமும் அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு நேச்சுரலாக ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது படம். இது வந்து பாராட்டக்கூடிய படம். அவருடைய நடிப்பு சிறப்பான நடிப்பு. தேங்க்ஸ். பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். பப்ளிக் நிறைய பேர் பாருங்கள். இது மாதிரி படத்தை வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி நல்லா பார்க்குறது சிறப்பான விஷயம். ஜாதியெலாம் இல்லை சார். ஜாதின்றது அவங்க வன்முறையை தூண்டக்கூடாதுன்றதுக்கு எடுத்து காட்டுறாங்க. இந்த வன்முறையாக இதை காட்டுறாங்க, அது இருக்கக்கூடாதுன்றதை காட்டுறாங்க லாஸ்ட்டில். நல்லா இருக்குது படம். சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெறித்தனம், அந்த இந்தியாவுக்காக போராடுற விஷயம், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜமாக எக்ஸலண்ட் மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. முதல்ல யங்ஸ்டர் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக தி பெஸ்ட் மூவி. ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் இதான் இந்தியாவுக்காக போகிறது, அதாவது அடிமட்டத்துலேருந்து முன்னேறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அது இதில் காட்டுறாங்க. எந்த அளவுக்கு கஷ்டமோ இதில் காட்டி இது பண்ணுறாங்க. நிஜமாக எக்ஸலண்ட். நிஜமாக படம் பயங்கரமாக. நானே கடைசி சீனில் அழுதுட்டேன். நான் எங்கள் வீட்லேயும் சரி. நிஜமாக எக்ஸலண்ட் மூவி. நிஜமாக நாளைக்கு என் பையனு கூட கூப்பிட்டு வந்து காட்டணும் போல இருக்கு. எக்ஸலண்ட், சூப்பர். பசுபதி லைஃப் படத்துக்கு நிஜமாவே ஒரு லைஃப் தான் படத்துக்கு. அவங்களோட எக்ஸலண்ட். நிஜமாவே எல்லாமே எக்ஸலண்ட்டுங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாராளமாக இன்னொரு வாட்டி கூட பார்க்கணும் போல இருக்கு. பார்க்க வேண்டிய படம் நிஜமாவே. படம் ரொம்ப நல்லா இருந்தது. கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது காமிச்சு நல்லா பண்ணியிருக்காரு. செம்மையான ஆக்ட். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது தெரியுது. ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டத்தையும் காமிச்சாரு. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். இந்தியாவுக்காக கேம் விளாண்டுட்டு தீபாவளியில் வந்த படம் சூப்பரான படம் இது. மற்ற 2 கம்பேர் பண்ண இந்த படத்தை வந்து கபடியோட கேம் காத்திருக்காங்க இந்தியாவுக்காக, முக்கியமாக கேஸ்ட் வச்சு டியூல கம்பேர் பண்ண படம் பைசன் சூப்பர். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. எல்லாமே அர்த்தத்தோடு எடுத்திருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக மாரி செல்வராஜ் கரெக்டாக சென்டென்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குங்க. ஆக்டிங் சூப்பர். ஹார்ட் ஒர்க் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. அவங்க பிளேயராக இருக்காங்க, கபடி பிளேயராக இருக்காங்க. கடைசி வரைக்கும் எப்படி வந்து வின் பண்ணி ஒரு நம்மக்கிட்ட திறமை இருந்தால் அதுக்காக நம்ம வின் பண்ணி வரலான்றத படத்தில் சொல்லியிருந்தாங்க. எல்லா ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எமோஷ்னல் ப்ளஸ் எல்லாமே இருந்தது படத்தில். ஃபைட்டு, எமோஷ்னல் எல்லாமே இருந்தது. நல்லா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இல்லாத குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வந்தது நல்லா இருக்கு. நடிச்சவங்கள எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் காய்ச்சுது. என்னன்னா உண்மையான கதை நான் புக் பண்ணும்போது பயோபிக்னு போட்டுருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. பயோபிக் போட்டு நல்லா இருந்துச்சு. திருவிக்ரம் நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் படம்ன்ட்டு. ஆனால் அது முன்னாடி நல்லா இருக்குது அவர் படம்லாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவ்வளோ
கபடி எனக்கு கொஞ்சம் கபடி லைட்டாக எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம் 4-5 வாட்டி. நல்லா இருந்தது, செம்மையா இருந்துச்சு படம். செம்மையா இருந்தது படம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. நல்ல கபடி பிளேயரு. நல்ல கபடி பிளேயரு. கபடி விளையாடுறது பிடிச்சிருந்துச்சு. சொல்லு. கபடி விளையாடுறது பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல படம், நல்லா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே பார்க்கலாம். சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். படத்துல என்ன தாழ்த்தப்பட்ட பசங்க, ரொம்ப ஏழை மக்கள் எல்லாருமே வந்து ஒண்ணுதான். ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே அது வந்து ஜாதி இது இதுல எதுவுமே ஜாதியெல்லாம் இதுல எதுவுமே அப்படி ஒன்றும் தெரியல. நல்லா நல்லா இருந்துச்சு சார். அதெல்லாம் நல்லா, அது ஜாதி இது எல்லாமே ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஜாதி எதுவுமே எங்களுக்கு எதுவும் தெரியல. பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு படம். செம்மையா இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா சூப்பரா இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர், நல்லா இருக்குப்பா படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். எல்லாம் மோட்டிவ்லாம் நல்லா தான் இருக்கு. படங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன கீழேருந்து மேலே வராங்க, அவ்வளோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கபடி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்தோம், வேற ஒன்று வெத்த மோட்டிவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் வந்து குறை சொல்ல முடியாது. மாரி செல்வராஜுக்கு ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய படம். பசுபதி சாரும் சரி, துருவும் சரி, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப, படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் சூப்பர். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.